அந்த வெறிச்சோடிய சாலை எதற்கோ அழுது கொண்டிருந்தது. அந்த பச்சிளம் உயிர். ரவியும் சுமதியும் அதை கண்டபோது அது வெறும் குழந்தை அல்ல, தங்களுக்கு கிடைத்த வரமாக கருதினார்கள். விதி அங்கேதான் ஒரு புதிய கதையை தொடங்கியது. நாட்கள் நகர்ந்தன. நிலா என பெயரிட்டு தங்களின் உயிராக வளர்த்தார்கள். தான் பிறந்தது எங்கே, தான் வளர்ந்தது எப்படி, எதுவும் தெரியாமல் அந்த அன்பின் நிழலில் ஒரு அழகான தேவதையாய் வளர்ந்தாள் நிலா. வேலை செய்யும் இடத்தில் ஒரு அதிசயம். தன்னை அப்படியே கண்ணாடியில் பார்ப்பது போன்ற ஒரு உருவம். அது மலர். ஒருவரை ஒருவர் பார்த்தபோது இரத்தத்தின் துடிப்பு ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல முயன்றது. அவர்கள் தோழிகளானார்கள். ஆனால் அது வெறும் நட்பு மட்டுமல்ல. தன்னைப் போலவே ஒருத்தி இருக்கிறாள் என்று நிலா சொன்னபோது ரவியும் சுமதியும் பதறிப்போனார்கள். நேரில் பார்த்தபோது அவர்களின் இதயம் ஒரு நிமிடம் நின்று போனது. இது எப்படி சாத்தியம்? தாங்கள் மறைத்த உண்மை உருவமாக வந்து நிற்கிறதே. மலரின் வீட்டிற்குள் நிலா நுழைந்த அந்த நொடி சரஸ்வதியின் இதயம் வெடித்தது. மீனாட்சி, என் மகளே என்ற அந்த கதறல் இத்தனை ஆண்டு காலம் தேக்கி வைத்திருந்த ஒரு தாயின் கண்ணீர் மடை. இறந்துவிட்டதாக நினைத்த மகள் இன்று தன் முன்னே. வறுமை ஒரு தாயை பிரித்தது, ஆனால் பாசம் அவளை மீண்டும் சேர்த்தது. என் மகளை இளவரசியாய் வளர்த்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன் என்று சரஸ்வதி கைகூப்பி அழுதபோது அங்கே ஈன்ற பாசமும் வளர்த்த பாசமும் சங்கமித்தன. உறவுகள் என்றுமே பிரிக்க முடியாதவை.